போல வைப்ரேஷன் ஆகுது. அம்மா வீட்ல வேற இல்ல, எங்க போனாங்கன்னு தெரியல. ஒருவேளை அம்மா தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்து பேசு சோனி. என்ன பூமாரியாட்டு இருக்குது. ஹலோ பூமாரி. சோனி, என்ன சோனி பண்ணிட்டு இருக்கற? வீட்ல தான் பூமாரி இருக்கா. ஏன் சோனி? அம்மா பெரியம்மாளா சிம்ரன் வீட்ல இருக்கறாங்களாமா. எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க சோனி. நம்மளே 3 பேரை அங்க வர சொன்னாங்க. நம்ம 3 பேரை சிம்ரன் வீட்டுக்கு வர சொன்னாங்களா? எதுக்காமா பூமாரி? எங்க அம்மா வேற வீட்லயே இல்ல. பெரியம்மா அங்கதான் இருக்கறாங்களா இருக்குது சோனி. அங்கதான் இருக்காங்களா? எங்களுக்கு ஒரு ஃபோன் கூட எங்க அம்மா பண்ணவே இல்ல. சரி, எதுக்கு வர சொல்றாங்க? என்னவாமா, ஏதாவது சொன்னாங்களா? ஆமா சோனி, நான் கேட்டேன். அதான் சிம்ரன் பெரிய பொண்ணா இருக்கலாமா, அதனால அங்கதான் எல்லாரும் இருக்காங்களாமா. சரி, நம்மளே வர சொன்னாங்க சோனி. ஓ அப்படியே பூமாரி. சரி, அப்ப நீ எங்க வீட்டுக்கு வரியா? இங்க வந்ததுக்கு அப்புறம் போலாமா? சரி சோனி. சரி வைக்கறேன். சரி. யார் சோனி பூமாரியா பேசுனா? ஆமாமா ஐயா, மலர் சிட்டில பூமாரி கூப்பிட்டாங்களாமா. சிம்ரன் ஏதோ பெரிய பொண்ணா இருக்கறாளாமா, எல்லாரும் அங்கதான் இருக்கறாங்களாமா. நம்மளே அங்க வர சொன்னாங்களாமா. என்னது, அங்க வேற போகணுமா? நீ போயிட்டு வரியா? நீ பூமாரியோ? நான் வேணா நாளைக்கு வரேன். நாளைக்கு எனக்கு லீவு தானே, நாளைக்கு வேணா போய் பார்க்கலாம். அப்படியா, வரலையா நீ? ஆமா சாமி, கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் வேற எடுக்க வேண்டியது இருக்குது. எனக்கு ஒர்க் வேற நிறைய இருக்குது. நான் வேணா இங்க 2 டேஸ் காலேஜ் லீவு தானே, நாளைக்கு வேணா நம்ம போய் பார்த்துக்கலாம். இப்போ சும்மா வேணா நீ பூமாரி வேணா போயிட்டு வரீங்களா? அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது சோனி. சரிம்மாய்யா, சரி அப்ப நீ வீட்லயே இரு. சரி, அப்பா வந்தா சொல்லிரு. நான் பூமாரி நானும் வேணா போயிட்டு வரோம். போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம். சரி சோனி. என்ன ரங்கா, உன்ற வேத்திக்கெல்லாம் இந்த முட்டை நல்ல நெய்யெல்லாம் குடுத்தியடி? கொடுத்துருக்கறாமாயி. யாரங்க சீரெல்லாம் எப்ப பண்றவங்க? ஏதோ மண்டபம் எடுத்து பண்ணுவீங்களா எப்படி? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல செல்லம்மா. அவங்க என்ன பண்றாங்களோ எப்படி பண்றாங்களோ தெரியல. எல்லாம் அவங்க அப்பா அத்தாவோட விருப்பம் தானே. இதுல நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்குது? சரி விடுறாங்க, அவங்கவுங்க என்னமோ அவங்க சௌகரியத்துக்கு பண்ணிட்டு வராங்க. இந்த காலத்துல பெரியவங்க சொன்னா எவன் கேட்கறான்? நம்ம எது சொல்றதை விட சொல்லாம இருக்கிறதே அதுக்கு நல்லது. நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதா. நம்ம கிட்ட கேட்டாதான் நம்ம சொல்ல முடியும். எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணாங்க, நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்குது? சரி சரி விட, அவங்க வாட்டு என்னமோ பண்ணிட்டு போறாங்க. ஆமா செல்லம்மா, அதனாலதான் நான் எதுவும் பெருசா இது பண்ணிக்கிறது இல்ல. ஏதோ காலையில வந்து சொன்னாங்க, சரி நம்ம கடமை என்னமோ அதை செஞ்சுட்டு போறோம், அவ்வளவுதான். அவங்க சீர் வச்சாலும் சரி, என்ன வச்சாலும் சரி, அவங்க வீட்டுல வச்சாலும் சரி, மண்டபத்துல வச்சாலும் சரி, என்னமோ பண்ணட்டும். அதான் இப்பதான் என்னென்னமோ புதுசு புதுசா பண்றாங்களே, நான் அந்த மாதிரி ஏதாவது பண்றாங்களே என்னமோ, நமக்கு என்ன தெரியும்? ஆமாறாங்க, நம்ம ஏதாவது சொன்னோம்னா அதெல்லாம் பழசு, அந்த மாதிரிலாம் இப்ப பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கு எதுக்கு நம்ம சொல்லிட்டு? இது என்ன கிழவிங்க மாநாடா நடக்குது? யாரடி கிளவிங்க? ஏன் கோவப்படுறீங்க? நீங்களாம் கிழவிங்க தானே, அதுதான் கிழவிங்க மாநாடு நடக்குதான்னு கேட்டா. இதுல என்ன இருக்குது? என்னடி கிளவி கிளவின்னு சொல்லிட்டு போற? நாங்க செய்யற வேலையெல்லாம் நீ செய்ய முடியுமா? ஒரு வேலைக்கு ஆகாத சோம்பேறி கழுத நீ தாண்டி கிளவியாட்ட அதுக்கு இதுக்கு எப்ப பார்த்தாலும் உட்காந்துட்டு திணி தேய்ச்சிட்டு ஏதோ திங்கிற கிளம்புதிட்டு கிடக்குற. நாங்களாம் இன்னும் வேறு எத்தனை வேலை வெட்டி செஞ்சுட்டு இருக்கிறோம் சுறுசுறுப்பா. எங்களையும் கிளவிங்கிறியா நீ? ஆமா ஆமா, நீங்க செய்யற வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாதா? அது நான் ஒத்துக்கிறேன். வேறு எப்படி லைன் உட்காந்துருக்கிறீங்கன்னு நம்ம இலை போட்டு சாப்பாடு போடுற மாதிரி. சரி சரி, அது கிடக்குது. அண்ணி சிம்ரனுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு தான் வர சொன்னாங்க. சரி எல்லாரும் வாங்க. வர வர போடி, எல்லாம் எடுத்து வச்சாச்சா? எல்லாம் எடுத்து வச்சாச்சா. சரி எல்லாருமே வாங்க, எந்திரிச்சு. சின்னபுள்ள, நாங்க வராட்டி என்னடி? நாங்க வந்தால என்ன தண்ணி ஊத்துவ போறோம்? சும்மா வேடிக்கை பார்க்க போறோம். புள்ளை கூட்டிட்டு போய் அதான் தாய்மாவோட அண்ணன் பொண்டாட்டி வந்திருக்கிறாளா, அவளை வச்சு நீங்களும் பொம்பளைங்க ஒரு 4 பேர் சேர்ந்து 5 பேரை ஊத்தி விடுங்க. ஊத்திட்டு அந்த பிள்ளைக்கு அதை புது துணி ஏதாவது எடுத்து கொடுத்து இருக்குதுல்ல, அதை கட்ட சொல்லி உட்கார வைங்க. அப்புறம் ஏதாவது சீர் பண்ற அன்னைக்கு அப்புறம் பாத்துக்கலாம் மிச்சதெல்லாம். அப்புறம் என்னன்னு சொல்றேன், போங்க. ஆமா சின்னப்புள்ள, அப்போ அவங்க மாமன் பொண்டாட்டி கொஞ்சம் ஊத்துனதோ, நீ அத்தக்காரி தானே, நீயும் ஊத்தி விடு. ஆமா சின்னப்புள்ள, சரி போ போ, நேரம் ஆயிட்டு இருக்குது. போய் ஊத்தி விடுங்க, நல்ல நேரமா முடிஞ்சிரும் போட்டு இருக்குது. நீங்க என்ன ஆடி அடிச்சிட்டு என்ன இது பண்ணிட்டு இருக்கீங்களோ வாங்க. சரிங்க அத்தை. சரி இருங்க, தண்ணி ஊற்றி விட்டுட்டு வரேன். சரி போடி, போய் ஊத்தி விடுங்க, போங்க, நேரம் ஆயிட்டு இருக்குது. சின்னப்புள்ள, வந்தவங்களுக்கெல்லாம் காப்பி ஏற்றி கொண்டு போய் கொடு. அந்த ஆத்தங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா இல்லையா? அவங்க அப்புறமா சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், அது முதல் புள்ளிக்கு தண்ணி ஊற்றுங்க, நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. சரி, அதான் அவளுக்கு ஏதோ துணி மாத்திரக்கு போயிருக்கிறா. சரி மாத்திட்டு வரட்டும். அப்புறம் அண்ணன் ஏதாவது சாப்பாடெல்லாம் ஹோட்டலையே சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா சின்னப்புள்ள, நான் தான் கடையில போய் சொல்ல சொன்னேன். சில பேர் வேறு தீட்டு விடுன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் நம்மளும் அவங்க சாப்பிடாம இருந்தாங்கன்னா சங்கடமா இருக்கும். சரி, அதனால தான் கடையில சொல்லிட்டோம்னா அப்புறம் வேறு நம்ம வீட்டுக்குள்ள கூட அந்த சாப்பாடு கொண்டு வரது இல்லை. அதை அப்படியே அங்கேயே போட்டு கொடுத்துரும், அப்படியே சாப்பிட்டுக்கட்டும். சரியா? சரி சின்னப்புள்ள, சாப்பாடு வந்தது அந்த நாவரத்து வீட்டுல வச்சிரு. சரியா? அங்க யாரும் நம்ம ஒன்றும் புழங்குறது இல்லைல்ல, அதெல்லாம் ஒரு ஆள் விட்டால சுத்தம் பண்ண சொல்லிட்டேன். எல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க. சாப்பாடு வந்தது அங்க எல்லாம் எடுத்து வச்சிருங்க, அங்கேயே உட்கார வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு சின்னப்புள்ள நீ பார்த்துக்கோ அதையெல்லாம். சரியா? சரிங்க, நீ அதான் இன்னைக்கு எல்லாம் பெருசாக யாரையும் கூப்பிடல, எல்லாம் நம்ம இங்கே இருக்கிறவங்க தானே. அப்புறம் ஏன் சும்மா அதையவே யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க?
சரி விடுங்க விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி அண்ணன் இங்கே அண்ணன் இல்லையா வீட்டில்? உங்க அண்ணன் இங்க இருக்கிறாரு. என்ன கூட்டிட்டு வந்து வீட்ல விட்டுட்டு ஏதோ கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சிட்டு வரேன். சரி நான் இருந்து என்ன பண்ற, புள்ளை தண்ணி வாத்துங்க. நான் போய் அப்படியே கடையில சாப்பாடு சொல்லிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு போனாரு. அப்புறம் ஏதோ சின்ராசும் கிருஷ்ணனந்து போயிருக்காங்க சாப்பாடு எடுத்துட்டு வர காட்டுறது. அப்படி இவங்க 2 பேரும் தான் போயிருக்கிறாங்களா? சரி அண்ணி. சரி சின்ன புள்ள, சரி நீ சிம்ரன் என்ன பண்றான்னு பாரு. நான் உங்களுக்கு கொஞ்சம் பேக்கேஜ் போட்டு கொடுத்துட்டு வரேன். சரிங்க அண்ணி. ஹாய் சிம்ரன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படி இருக்க? உன்னை உட்கார வச்சுட்டாங்க போல. சோனி பூமாரி வாங்க வாங்க. என்னடா தனியாகவே உட்கார வச்சுட்டாங்களே, ரொம்ப போர் அடிக்குதே நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போதான் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீங்களே கரெக்டாக வந்துட்டீங்க. சரி சரி வாங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன சோனி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது சோனி, என்ன பண்ணுறதுனே தெரியல. காலையிலேருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. அப்படிதான் மகளே இருக்கும், அப்படிதான் இருக்கும். என்ஜாய் பண்ணு, என்ஜாய் பண்ணு. ஆடி போடி சோனி, என்ஜாய் பண்ணுறதாமா. எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் இப்படி உட்காந்ததே கடுப்பாகுது. என்ன சிம்ரன் ஒரு நாளைக்கு இப்படி சொல்ற? எப்படி இருந்தாலும் 7 நாள் 9 நாள் இப்படி தான் உட்கார சொல்லுவாங்க. இப்ப இன்னும் ஒரு வாரத்துக்கு நீ இப்படி தான் இருக்கணும். இப்பதான் போர் அடிக்குது உட்கார முடியலன்னு சொல்ற. ஐயோ என்னாலையெல்லாம் இப்படி இருக்கவே முடியாதுப்பா சாமி. நம்மளுக்கெல்லாம் இது ஆகாத வேலை. பேசாமல் வராமே இருந்திருக்கலாம் போல. இவ்வளோ நாள் நானே நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். இப்போ எதுக்கடா இப்படி ஆச்சுன்னு சொல்லி நானும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். பத்தாவதுக்கு இந்த தாவணி பாவாடை தான் கட்டணும்னு வேற சொல்லிட்டாங்க. இதை கட்டிட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. சரி சரி விடு சிம்ரன், இதெல்லாம் ஒரு 4-5 நாளைக்கு தான். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும், எல்லாம் நார்மல் ஆயிரும். சரியா? நீ ஒன்றும் இது பண்ணாத. அதெல்லாம் சரி, இப்படியே உட்காந்துட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது ஏ பூமாரி? எனக்கு சோனிக்கெல்லாம் பாரு, நாங்களாம் இந்த மாதிரி இருந்தப்போ எங்களுக்கெல்லாம் இந்த பல்லாங்குழி ஆடு பட்டம் போட்டு விளையாடுன்ட்டு அந்த மாதிரி தான் நாங்களே விளையாடிட்டு இருந்தோம். என்ன குமாரி, நீயும் அந்த கிழவிங்களாட்டவே பேசிட்டு இருக்கிற? நம்ம பல்லாங்குழி விளையாடுறப்பவே நமக்கு அது எரிச்சலா இருக்கும், பிடிக்கவே இல்லை. இப்போ போய் அதையெல்லாம் பண்ண சொல்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் வேற ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன் சிம்ரன். நம்ம எல்லாம் மொபைல் வச்சிருக்கிறோம்ல, பேசாம ஏதாவது கேம் அப்லோட் பண்ணி நம்ம மொபைல் கேம் விளையாடலாம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சூப்பர் சோனி, இது சொன்னியே, இது நல்ல ஐடியா. சரி சோனி. எனக்கு மட்டும் என்ன பல்லாங்குழி விளையாட இன்ட்ரெஸ்ட்னா சொன்னேன். நமக்கு அதான் கொடுத்தாங்கன்னு சொன்னேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. இப்ப பாரு, நம்ம உள்ள வரும்போது எங்க அப்பா இருந்துட்டு அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்களா, அதனால அதே மைண்டோட வந்து சொல்லிட்டேன். எனக்கு மட்டும் என்ன, எனக்கும் பிடிக்காது அதெல்லாம். அப்புறம் என்ன விடு விடு. அம்மா சோனி, மாயா எங்க அவ வரலையா? அவன் நாளைக்கு வரேன்னு சொன்னான் சிம்ரன். அவளுக்கு எது இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்காமா. அதுவும் இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குதாமா. ஏதோ அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சு வச்சுட்டா நாளைக்கு ஃப்ரீயா இருக்கலாம், அப்புறம் நாளைக்கு வர அப்படின்னு சொன்னான். அப்படியா? சரி சரி. அப்போ கண்டிப்பாக அவளையும் வர சொல்லுங்க. நம்ம 4 பேர் சேர்ந்து விளையாடலாம். அப்பதான் ஜாலியாக இருக்கும். பாலிமக்கா, அதான் பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. சிம்ரன் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரட்டும். நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வரக்கா. ஏன் சீதா அதுக்குள்ள போறாங்கற? இரு சீதா, சாப்பாடு கடையில தான் சொல்லியிருக்கிறேன், எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு வேணா அப்புறம் போவீங்களாமா. அக்கா இப்ப மணி என்னாச்சு? சாயங்காலம் தான் ஆச்சு. இன்னத்துக்கு யார் சாப்பிடுறா? நான் போய் சீதா நேரத்துல வேணா வர்றேன். இருங்க சீதாக்கா, அப்புறமேட் போகலாம். இல்லக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு சிம்ரனுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொண்டு வரலான்ட்டு தான் பார்த்தேன். ஏதாவது உளுந்து கஞ்சியாச்சும் கொண்டு வந்து கொடுக்கலாம்னு நினைச்சக்கா. அதுக்குதான். ஓ அதுக்குதான் சொன்னியா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். பரவாயில்ல சீதா, கூட ஏதோ சின்ன உள்ள மாமியார் இன்னைக்கு ஏதோ உளுந்து களியெல்லாம் செஞ்சு ஏதோ நல்லெண்ணெய் கூட சேர்த்து எல்லாம் கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுக்கிறான். நீ இன்னைக்கு கஞ்சி கொடுத்தா குடிக்காது, கஷ்டம் தான். பேசாம அது நாளைக்கு வேணா செஞ்சு கொடு. இப்ப எதுக்கு அவசரப்பட்டு எல்லாத்தையும் ஒரே நாளே கொடுத்தாலும் திங்க மாட்டான், வேஸ்ட் பண்ணுவா. அதனால பேசாம நாளைக்கு வேணா ஏதாவது செஞ்சு கொடு, கஞ்சி கிஞ்சி. இப்ப வேண்டாம் விடு. நான் கூட எதுக்கு என்னமோ நினைச்சப்போ. சரி வா உட்கார் வா. எப்பக்கா குடிசை கட்டுறது, சடங்கு வைக்கிறதெல்லாம்? அதுவா சீதா, 3ஆவது நாள் குடிசை கட்டிட்டு ஒரு 7ஆவது நாள் சடங்கு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ அப்படியாக்கா, 7ஆவது நாளே சடங்கு வச்சுக்கிறதா? அம்மா வீட்லயே மண்டபத்திலையா? இல்ல சீதா, மண்டபமெல்லாம் இல்ல சீதா, வீட்லயே வச்சுக்கலாம். வீடு இவ்வளவு பெரிய வீடு இருக்கிறப்போ எதுக்கு தேவையில்லாம் மண்டபமெல்லாம் பிடிச்சிட்டு. என்ன எல்லாம் இங்க இருக்கிறவங்க தானே, எல்லாம் பக்கத்துல தானே, அக்கம் பக்கம் தானே. சும்மா இதுக்கெல்லாம் போய் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இருக்கலாம். ஓரளவு சிம்பிளாவே பண்ணிக்கலாம். அதனால எல்லாம் வீட்லயே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சீதா. அதுவும் இல்லாம வேற அடுத்த மாசம் பையனுக்கு வேற கல்யாணம் பேசிட்டு இருக்கிறோம். இனி அப்பவே ஏதாவது மண்டபம் தான் பிடிக்கணும். இனி இப்பவும் மண்டபம் பிடிச்சி, நீ அப்பவும் மண்டபம் பிடிச்சி, நீ இதுக்கு ஒரு வாட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு அதுக்கு ஒரு வாட்டி எல்லாத்தையும் கூப்பிடுறதுக்கு சும்மா முக்கியமான ஆளுகளை மட்டும் சடங்கு கூப்பிட்டா போகுது சீதா. அப்புறம் பையன் கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கலாம். தேவையில்லாம எதுக்கு, வரவங்களுக்கு கஷ்டம். அதனாலதான் சொல்றேன். ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். பேசாம வீட்லயே வச்சுக்கலாம் விடுங்க. எல்லாம் நம்ம இருக்கிறோம்ல, நம்மளே எல்லாம் பாத்துக்கலாம். நான் கூட பிள்ளைங்க 2 பேர்த்துக்குமே வீட்டுல தானக்கா பண்ணேன். என்ன நீ அப்போ எனக்கு மட்டும் மண்டபத்துல எல்லாம் பண்ணீங்க, சிம்ரனுக்கு ஏன் சிம்பிளாக பண்ணலான்னு சொல்கிறீங்க? ஆமா, அப்ப நான் சொன்ன யாரு கேட்க போறா? உங்க அண்ணன் அப்படியே என்ற வயசை கேட்கறாரா? அப்போ அண்ணன் இப்போல்லாம் ஒன்றும் சொல்லலையா? ஏங்க நீ? அவர் இன்னைக்கும் அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. நான் ஒரே முடிவா சொல்லிட்டேன், வீட்லயே பண்ணிக்கலான்ட்டு. சரி அப்புறம் அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. ஏங்க நீ சிம்ரன் ஒரு வார்த்தை கேட்கலாம்ல, அவளுக்கு எப்படி பண்ணணும்ட்டு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சின்னப்புள்ள, நான் என்ன சொன்னாலும் சிம்ரன் கேட்டுக்குவா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சின்னப்புள்ள, நான் என்ன சொன்னாலும் சிம்ரன் கேட்டுக்குவா. சொல்லப்போனா அவளுக்கு இந்த கூட்டம் எல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி சங்கடப்படுறா. அதனாலதான் நானே அளவா சொல்லிட்டு வீட்லயே ஏதோ சிம்பிளா பண்ணிக்கலாம் அப்படின்னு தான், அதுக்காக தான் நானே சொல்லிட்டு இருக்கிறேன்.
வாங்கிட்டு வந்தா நல்லது. சரிங்க நீ சரி அப்போ உங்கள் இஷ்டப்படியே நீங்கள் பண்ணுங்க போங்க. சரி அதுக்கு என்னென்ன வாங்கணும் என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். அது எப்போ போகலான்னு சொல்லுங்கள், அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரி சின்ன புள்ள. சரி நாளை மறுநாள் வேணா போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் நேரத்திலே போய். சரிங்க நீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.